الحمد لله المنعوت بجميع الصفات، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون، وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت للغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடியதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதவர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மதுர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அவன் உண்மையான வழியில் யார் எல்லாம் இருந்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புரிதலுக்கு ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டவனுடைய பரவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டும் தூய்மையான உள்ளங்களுடன் எனக்கு காக்கூடிய நீயத்துடன் அல்லாஹ்வின் இல்லமான பள்ளிவாயலே ஒன்று முறை இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இஸ்லாமிய வாழ்ந்த நெஞ்சங்கள் ஆரம்பமாக என்னை படித்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடியதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து விசேஷமாக நாம் தன்னிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் விழுகிறார். அவனை உண்மையான முறையில் தக்குவம் செய்து பயந்து கண்டு நடந்து கொள்ளுமா முகத்த நபியைக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசதியை செய்து கொள்கின்றேன். எனும் நட்டத்தை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எப்படியான ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையில் நாம் இந்த பூமிக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணித்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, முழு உலகத்திலேயும் பேசு பொருளாக மாறி இருக்கின்ற ஒரு காலம் இருந்தது. முஸ்லீம்கள் மாத்திரம்தான் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று முஸ்லீம் அல்லாத அந்நியர்கள் கூட இதற்காக வேண்டி கோஷங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து நடத்துகின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேசுபொருள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், பிளஸ்தீனுடைய பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே,
இந்த பூமிக்கு மேலால் எது நடந்தாலும் அதிலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு விசேஷமாக அதிலே படிப்பினை வைத்திருக்கிறார். நிறைய படிப்பினைகளை வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று பலஸ்தீனில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை உற்று நோக்குகின்ற நேரத்தில் ரப்பு அல்லாஹ் இந்த உலகத்தான் 2 சாராருக்கு அழகான புத்திமதியை இந்த நிகழ்விலே இந்த பிரச்சனையை வைத்திருக்கிறார். ஒன்று, முஸ்லிம்களுக்கு ஒரு படிப்பினை. இரண்டாவது, முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு ஒரு புத்திமதி. இந்த பிரச்சனையில முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய புத்திமதி படிப்பினை என்னவென்றால், கண்ணியமானவர்களே, கியாமத் நெருங்கிவிட்டது, உலக அழிவு நெருங்கிவிட்டது, உலகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, உலகம் அழித்து நாசமாக்கப்படுகின்ற காலம் மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லிம்களே, முஸ்லிம்களே, ஆசிரத்துக்காக வேண்டி உங்களை தயார்படுத்துங்கள், கியாமத்துடைய நாளைக்காக வேண்டி உங்களை தயார்படுத்துங்கள், மௌத்துடைய சிந்தனையை உங்களுடைய கல்விக்குள்ளே எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற மிகப்பெரிய ஒரு புத்திமதியை இந்த நிகழ்வில் மாத்திரமல்ல, அந்த பலஸ்தீனிலே இருக்கின்ற பச்சிலம் குழந்தைகளுடைய வார்த்தையில் இருந்து கூட பாடமாக பெறப்படுகின்ற ஒரு விசேஷமாக இருக்கிறது. எனவே கியாமத் நெருங்கிவிட்டது, நாம் கியாமத்துக்காக வேண்டி தயாராக வேண்டும் என்ற படிப்பினை புத்திமதி. இரண்டாவது, 1400 சொச்ச வருடங்களுக்கு முன்னால் எந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ, கடைசி காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போட்டார்களோ, ஒட்டுமொத்தமான விடயங்களும் கண்ணுக்கு முன்னால் நடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையை முழு உலகமும் கண்டு கருத்துக் கொண்டிருக்கிறது. எனவே 2வது படிப்பினை, அந்நியர்களுக்கு தீனுல் இஸ்லாம், தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கம் உண்மையானது, அக்கானது, அதுதான் சரியான மார்க்கம் என்ற பாடத்தை முழு உலகத்துக்கும் இந்த நிகழ்வு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 2 புத்திமதியை இந்த பிளஸ்தீனுடைய நிகழ்வு இந்த சமுதாயத்துக்கு சொல்லித் தருகின்ற பாடம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சமூகம் 2 காரணத்தினால் இந்த பூமிக்கு மேலால் சோதிக்கப்படுவார்கள். குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் உலமாக்கள் சொல்லுகின்ற புத்திமதி, 2 காரணத்தினால் இந்த பூமிக்கு மேலால் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவார்கள். ஒன்று, முஸ்லீமாக பிறந்தாலே இந்த பூமிக்கு மேலால் சோதனை. யாராக இருக்கட்டும், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டால் இந்த பூமிக்கு மேலால் மௌத்து வரைக்கும் சோதிக்கப்படுவார்கள். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். இந்த பூமிக்கு மேலால் வரும் வரைக்கும், வெளியாகும் வரைக்கும் முஸ்லீமாக இருந்தால் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். இந்த காரணத்துக்கு 1,24,000 நபிமார்களும் விதிவிலக்கு கிடையாது. அதற்கு 950 வருடங்களாக கல்லறிபட்டார்கள். எதற்காக? ஆட்சிக்கல்ல, அதிகாரத்துக்கல்ல, உரிமைக்கல்ல, சொத்து செல்வங்களை பாதுகாப்பதற்கல்ல, அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை இந்த பூமிக்கு மேலால் பரப்பிய ஒரு காரணத்தினால் அதற்கு 950 வருடங்களாக அடிபட்டார்கள். சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். இந்த நபியுடைய சரித்திரத்தை பட்டியல் போட்டு பாருங்கள். அதற்கு ஊதாக இருக்கிறது, அதற்கு சாயிமாக இருக்கிறது, அதற்கு இப்ராஹிமாக இருக்கிறது, அதற்கு யக்கூபாக இருக்கிறது, அதற்கு யூசுஃபாக இருக்கிறது, அதற்கு சக்கரியா, அதற்கு யஹ்யா, அதற்கு ஈசா, எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேலால் 2 விடுத்தம் இரத்தம் சிந்தினார்கள். 2 விடுத்தம் சிந்திய இரத்தமும் ஆட்சி அதிகாரத்துக்கல்ல, ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி. தாய்க்குரிய சரித்திரம், நம்ம அடிக்கடி கேட்கின்ற சரித்திரம்.
உம்ராவுக்கு போனால் சாயக்கூடிய பயணம் இருக்கிறது, அங்கே கேட்போம். கண்ணியமானவர்களே, 9 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சிறுவர்களையும் வாலிபர்களையும் ஏறி கல்லால் அடித்து 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 துரத்தினார்கள். மஸ்ஜிது அக்ஸா இன்று போனாலும் சாயிலே இருக்கின்றது. மஸ்ஜிது அக்ஸா இப்பொழுது அந்த இடத்துக்கு இறங்க முடியாமல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மஸ்ஜிது அக்ஸாவுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லடி பட்டு வந்து குந்திய அமர்ந்த இடம் இன்று வரைக்கும் இருக்கிறது. எந்த அளவுக்கு அடிப்பட்டார்கள் என்றால் கல்லடி பட்டு 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 ரசூலுல்லாஹுடைய உடம்பு தகர்ந்தது. மேனியிலிருந்து ரத்தம் பீரிட்டு வழிந்தது. எந்த அளவுக்கு என்றால் ரத்தம் வடிந்து ரசூலுல்லாஹுடைய செருப்போடு ரத்தம் ஒட்டுகின்ற அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய பயணத்தில் அடி வாங்கினார்கள். எதற்காக? அல்லாஹ் என்ற வார்த்தைக்காக. உஹதுடைய யுத்தம் சில சரித்திரங்கள் பேச முடியாத கண்ணியமானவர்களை இதயம் தாங்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய யுத்தத்தில் என்று சொல்லக்கூடிய காபிர் 4 கற்கள் எரிந்தார் ரசூலுல்லாஹ்வுக்கு. 4 கற்கள். அதுல ஒரு கல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்க கீழ்வாய் இந்த உதட்டில பட்டு உதடு 2ஆக பிளந்தது. உதடு 2ஆக பிளந்தது. இந்த வெட்டும் பல் கலந்து தெரித்தது ரசூலுல்லாஹ். 2வது கல் அப்துல்லாஹ் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு கல். ரசூலுல்லாஹ்வுடைய இடது கன்னத்துக்கு ஒரு கல் இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய இடது கன்னம் வெடித்து முழு தாடியும் இரத்தத்தால் நனைந்தது. 3வது அப்துல்லாஹ் இப்னு கமீஆ என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலிருந்து ஒரு கல் அடித்தான். ரசூலுல்லாஹுடைய நெற்றியில் வந்து பட்டது. ரசூலுல்லாஹ் இரும்பு கவசம் அணிந்திருந்தார்கள். அவன் அடித்த அந்த கல்லுடைய அடியுடைய பவர் அந்த இரும்பு கவசம் 2ஆக பிளந்தது. அந்த இரும்பு கவசத்தில் இருக்கின்ற 2 கம்பி துண்டிகள் ரசூலுல்லாஹுடைய மண்டை ஓட்டுக்குள்ளே இறங்கி சுருண்டு மயக்கத்தில் கீழே விழுந்தார்கள். பட்டார்கள். அருமை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் ஓட்டுகின்ற அளவுக்கு அடி வாங்கினார்கள். ஆட்சி அங்காரத்துக்கல்ல, அல்லாஹ் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக அடிபட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த யதார்த்தத்தை முஸ்லிம்களாகிய நாம் சரியாக புரிந்தோம் என்றால், நபியே இந்த உலகத்தில் ரத்தம் ஓட்டினார்கள் என்றால், சோதிக்கப்பட்டார்கள் என்றால், துன்புறுத்தப்பட்டார்கள் என்றால், கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் எம்மாத்திரம் என்பதை மாத்திரம் உணர்ந்தோம் என்றால் உலகத்துடைய சோதனை முஸ்லிம்களுடைய பார்வையில் சோதனையாக தெரியாது. எனவே சொல்ல வருகின்ற விடயம், முதலாவது காரணம் முஸ்லிமாக பிறந்து விட்டாலே இந்த பூமிக்கு மேலால் சோதனை. இரண்டாவது நாம் செய்யக்கூடிய பாவத்தினால் இந்த பூமிக்கு மேலால் சோதிக்கப்படுவோம். பாவம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, முஸ்லிமாக பிறந்தால் சோதிக்கப்படுவோம் என்கிறதுக்கு அல்லாஹ் 2 சாராரை கியாமத்து வரும் வரைக்கும் படைத்திருக்கிறார். எங்களுக்கு சோதனைக்காக வேண்டி குர்ஆன் பேசுகிறது. ஒன்று அஹ்லுல் கிதாப் யஹூதி நஸாராக்கள், இவர்கள் சோதனையாக இருப்பார்கள். எதுவரைக்கும்? இந்த பூமிக்கு மேலால் தெற்கால் வெளியாகும் வரைக்கும் இவர்களுடைய சூழ்ச்சி சதித்திட்ட முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த பூமிக்கு மேலால் தாண்டவமானோம். எங்களுக்கு எதிராக சதிகளை போர்களை தொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது, சொல்லுகிறது, ஏக காலத்தில் உங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள், இந்த 2 பாலாரும் உங்களுக்கு சோதனையாக இருப்பார்கள். சொல்லிவிட்டு உலமாக்கள், இந்த 2 சாராரும் 2 விதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள்.
கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 2 காரணத்தினால் சோதிக்கப்படுவோம். ஒன்று முஸ்லிம் அங்கத்துடன் தான் நாம் செய்யக்கூடிய பாவத்தினால். முஸ்லிம் அங்கத்துடன் தான் சோதிப்பதற்கு 2 கூட்டத்தை எல்லாம் படைத்திருக்கிறான், யகூதி நசாராக்கள், 2வது முஸ்லிக்கீங்கள். இந்த 2 சாராரும் எங்களுக்கு எதிராக 2 விதமான சதிகளை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். அதுல ஒன்று, முஸ்லிம்களை இந்த உலகத்தை விட்டு அடித்து நாசமாக்க வேண்டும், உயிரோடு இருக்கக்கூடாது, இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இதற்கு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. பலஸ்தீனில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பரிதாபமாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அந்த குழந்தைகள் செய்த அநியாயம் என்றால், பெண்கள் ஆயிரக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அந்த பெண்கள் அவர்களுக்கு செஞ்ச அநியாயம் என்றால், கண்ணியமானவர்களே என்ன புரிகிறது? இவர்களுடைய நோக்கம் முதலாவது சரி, இந்த உலகத்தை விட்டு முஸ்லிம்களை அழித்து நாசமாக்க வேண்டும், இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் பறிக்கப்பட வேண்டும், இவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும், இவர்களுடைய சொத்து செல்வங்கள் தீக்கிரையாக்கப்பட வேண்டும். முழு கஸ்ஸாவும் மயான பூமியாம் என்று காட்சியளிக்கிறது, மயான பூமியாக காட்சியளிக்கிறது. அத்துணை கட்டிடங்களும் அந்த குண்டு வெடிப்புகளுக்கு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் பேசுகிறது, இவர்களுடைய சதி முஸ்லிம்களை அட்ரஸ் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற சதி. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதற்கு நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள். அதிர்த்து முடித்த ஈராக்காக இருக்கலாம், அதிர்த்து முடித்த ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், சோமாலியா, செஸ்னியா, பொஸ்னியா, சிரியா, லெபனான், யமன், ஏன் இப்பொழுது அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனாக இருக்கலாம். எந்த இஸ்லாமிய நாடுகளையும் பட்டியல் போட்டு பாருங்கள். என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, ஆட்சியை பிடிக்கணும் என்ற நோக்கம் அல்ல, முஸ்லிம்களை அடித்து நாசமாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது முதலாவது சூழ்ச்சி. ஆனால் 2வது சூழ்ச்சி இருக்கிறது, இது பயங்கரமானது. இன்று முழுவதும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முதலாவது சூழ்ச்சி சதி. இந்த சோதனையை பற்றி முழு உலகமும் பேசுகிறது, அந்நியர்கள் உட்பட பேசுகிறார்கள். இதை மட்டும் தான் நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். சோதனை மாற்று கருத்துக்கு இடமில்லை, 2வது கருத்துக்கு இடமில்லை, பயங்கரமான அநியாயம், அதுக்கு 2வது மாற்று கருத்துக்கு இடமில்லை. கண்ணியமானவர்களே, ஆனால் இந்த சோதனை உடம்பிலே உயிர் இருக்கும் வரைக்கும் தான் இந்த சோதனை இந்த பூமிக்கு நேரால் நடக்கும். ஆட்சி இருக்கும் வரைக்கும் ஆட்சியோடு விளையாடுவார்கள், சொத்துகள் இருக்கும் வரைக்கும் சொத்தோடு விளையாடுவார்கள், உரிமைகள் இருக்கும் வரைக்கும் உரிமையோடு விளையாடுவார்கள். கடைசி எல்லை செய்து தெரியுமா? உடம்பிலே ரூ இருக்கும் வரைக்கும் ரூஹோடு விளையாடுவார்கள். ரூ செலுத்தப்பட்டதற்கு பின்னால் அந்த சோதனைக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும். ஆனால் 2வது சோதனை, அவர்களுடைய 2வது சூழ்ச்சி, இதை யாரும் பேசுவது கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமான இஸ்லாமியர்களும் இந்த சதிக்குள்ளே சிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பக்கத்தான உண்மையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, முதலாவது சோதனை, உலகம் போகும், ஆட்சி போகும், அதிகாரம் போகும், உரிமை போகும், சொத்து செல்வம் போகும், ஏன் உயிர் போகும், பிரச்சனை இல்லை. 2வது சோதனையில் மாற்றினோம் என்றால் கலட்டப்பட போவது துன்யா அல்ல, ஆட்சி அதிகாரம் அல்ல, கலட்டப்பட போவது எங்களுக்கு அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கம். ஈமானோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், ஈமானோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலிருந்து வஃபாத்தாகின்ற எந்த முஸ்லிமும் அல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த பூமியை விட்டு பிரியக்கூடாது. இது நான் சொன்னதல்ல, படைத்த ரப்பு குர்ஆன்ல சொல்றான், லா யஸாலூன யுகாத்திலூனகும் ஹத்தா யர்தூகும் அன் தீனிகும் இன் இஸ்ததாஉ. நபியே நாயகமே, இந்த யகூதிகள், இந்த நசாராக்கள், இந்த வேதப்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் உங்களுக்கு எதிராக போர் தொடுத்துக் கொண்டே இருப்பார்கள், ஓய மாட்டார்கள். இதற்கு எதிராக போர் தொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யர்தூகும்
நீங்கள் ஒட்டுமொத்தமான முஸ்லிம்களும் முர்த்தத்துகளாக மாறும் வரைக்கும் இவர்களுடைய சதி பூமிக்கு மேலால் ஓயாது என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இதை பற்றி யார் பேசுகிறோம்? வீட்டுக்குள்ளே சொந்த மனைவியிடத்தில் தொழுகை இல்லை. மகிழ்வுக்கு பின்னால் அங்கே ஒளிபரப்பக்கூடிய அந்த டிவியிலே தொடர் நாடகங்களையும் ஆபாசங்களையும் பாடல்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இது யாருடைய தவி? யாருடைய தவறு? பெற்ற பிள்ளையிடத்தில் தொழுகை இல்லை, பெற்றவர்களிடத்தில் தொழுகை இல்லை, சகோதர சகோதரிகளிடத்தில் தொழுகை இல்லை, பக்கத்து வீட்டில் தொழுகை இல்லை, மகல்லாவில் தொழுகை இல்லை. இது யகூதிகளுடைய சதிக்கு சிக்கி இருக்கிறோம் என்று எங்களுக்கு சிந்திக்க தோணவில்லை. உச்சல் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், தலைமுடி வெட்டுவதில் இருந்து செருப்பு அணிகின்ற வரைக்கும் அந்நிய கலாச்சாரத்தில் மூழ்கி கிடக்கின்றோம். கண்ணியமானவர்களே, முதலாவது சோதனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சொர்க்கம் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது அவர்களுடைய மிக பிரதானமான சதி என்று குர்ஆன் சொல்கிறது. இதை பற்றி சிந்திக்க இஸ்லாமிய சமூகம் தவறிவிட்டது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொல்ல வருகிறவர்களையும் எங்களுக்கு எதிராக 2 விதமான சதிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஒன்று எங்களை அழிக்க வேண்டும், 2வது எங்களுடைய கல்விக்குள்ளே இருக்கின்ற அல்லாஹ்வை இல்லாமலாக்க வேண்டும், ஈமானை பறிக்க வேண்டும். இதற்காக வேண்டி காலாகாலமாக காலத்துக்கு காலம், சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம், சூழ்நிலைக்கு தக்கவாறு இந்த யகூதி நசராக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக சதிகளை தீர்த்திக் கொண்டே இருப்பார்கள். அந்த வரிசையில் இன்று எங்களுக்கு எதிராக அவர்கள் தீர்த்திருக்கக்கூடிய சதி, அதை நான் சொல்லி நீங்க விளங்க வேண்டிய தேவையில்லை. பயங்கரவாதம். சிரிக்க தோணுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் வயோதிகர்களையும் பொதுமக்களையும் கொண்டு குவித்து விட்டு அவர்களும் தீவிரவாதிகள் என்று நாட்டு கூட்டாக தலை சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இஸ்ரவேலர்கள். முழு உலகமே சொல்லுகிறது யார் பயங்கரவாதி என்று. ஆனால் அவர்கள் செய்திகளிலே போகின்ற சமாச்சாரங்கள் தான் அந்த சிறு குழந்தைகள் கூட பயங்கரவாதிகளாம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று எங்களுக்கு எதிராக சூட்டப்பட்ட சதி பயங்கரவாதம். இந்த பெயர் எப்பொழுது சூட்டப்பட்டது? இந்த சதி எப்பொழுது எங்களுக்காக இயக்கப்பட்டது? எல்லோருக்கும் தெரியும். இந்த பூமிக்கு நேரான 2 உலக மகாயுத்தங்கள் நடைபெற்றன. ஒன்று 1914 ஜூலை மாதம் ஆரம்பித்த யுத்தம் 1918 நவம்பர் மாதம் முடிவுக்கு வந்தது. சுமார் 4 வருடங்களும் சில மாதங்களும் இந்த பூமிக்கு மேலால் 1வது உலக மகாயுத்தம் நடந்தது. இந்த 1வது உலக மகாயுத்தத்தில் இந்த பூமிக்கு மேலால் கிட்டத்தட்ட 35 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 35 மில்லியன். 2வது உலக மகாயுத்தம் 1939 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்த யுத்தம் 1945 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. சரியாக 6 வருட காலம் இந்த பூமிக்கு மேலால் 2வது உலக மகாயுத்தம் நடைபெற்றது. எல்லோருக்கும் தெரியும். சரித்திரத்தை கொஞ்சம் தேடி வாசித்து பாருங்கள். அந்த 6 வருட காலத்துக்குள்ளே இந்த பூமிக்கு மேலால் சுமார் 85 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 85 மில்லியன். கிட்டத்தட்ட 8.5 கோடி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். களத்தில் சுமார் 100 மில்லியன் 10 கோடி போசர் களத்திலே இறக்கப்பட்டது. 2வது உலக மகாயுத்தத்தில் உலகம் மிக பயங்கரமான அழிவுக்கு முகம் கொடுத்தது. இந்த அளவுக்கு அந்த காலத்தில் பேசுபொருளாக மாறியது என்றால் இதற்கு பின்னால் உலகம் தலை தூக்குமா என்ற அளவுக்கு பயங்கரமான அழிவுக்கு உலகம் முகம் கொடுத்தது. அதற்கு பின்னால்தான் இதற்கு பின்னால் இந்த உலகத்தில் இப்படி ஒரு அநியாயம், இப்படி ஒரு அழிச்சாட்டியம், இப்படி ஒரு கோரமான நிகழ்வு இந்த பூமிக்கு மேலால் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் 1945 பின்னால் இந்த உலகத்திலே அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு சபைதான் ஐக்கிய நாடுகள் சபை.
1945 1948 இந்த 3 வருட கெப்புக்குள்ள இந்த பூமிக்கு மேலால் உருவாக்கப்பட்ட சபைதான் ஐக்கிய நாடுகள் சபை. ஏற்கா கொண்டு சென்றார்கள் தெரியுமா? இதற்கு பின்னால் இது போன்ற ஒரு கோரச் செயல் இந்த பூமிக்கு மேலால் நடக்கக்கூடாது. இவர்கள் முழு உலகத்துக்கும் ஒரு யாப்பை தயாரித்தார்கள். முழு உலகத்துக்கும் ஒரு யாப்போ. அந்த யாப்பிலே ஈட்டப்பட்ட மிக பிரதானமான சட்டங்களில் ஒன்றுதான் மனித உரிமை சட்டம். கண்ணியமானவர்களே, இப்பொழுது ஐக்கிய நாடு சபையில் சமீபத்தில் ஒரு நாள் இருந்தது. கிட்டத்தட்ட 193 நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை என்ற அந்த சபைக்குள்ளே உள்ளடங்குகின்றன. அதிலே தீர்க்கப்பட்ட மிக முக்கியமான சட்டம் தான் மனித உரிமை சட்டம். மனித உரிமை சட்டம் என்றால் என்ன? மனித உரிமை சட்டம் என்றால் என்ன? அதற்குரிய வரைவிலக்கணம் என்ன? யாராக இருந்தால், எங்கிருந்தால், எந்த தேசத்தில் இருந்தால், எந்த திக்கில் இருந்தால், எந்த நாட்டில் இருந்தால், எந்த சங்கத்தில் இருந்தால், அது சிறுபான்மையோ, அது பெரும்பான்மையோ, அது அற்பமானவர்களோ, அது சொற்பமானவர்களோ, யாராக இருக்கட்டும், எங்கிருக்கட்டும், அவரவர்களுடைய மத சுதந்திரத்தோடு பூமிக்கு மேலால் நடமாடலாம். அதற்கு எதிராக எவனாவது குரல் கொடுத்தால் அது மனித உரிமை மீறல் என்ற குற்றத்தின் பேரில் வந்து அவருக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதற்கு பெயர்த்தான் மனித உரிமை சட்டம். ஆனால் இன்று இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம், அந்த சட்டமும் இந்த பூமிக்கு மேலால் குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிட்டது. குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிட்டது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொல்ல வருகின்றவரையா, இந்த சட்டத்தை ஈட்டியவர்களே யகூதி நசாராக்கள். யகூதி நசாராக்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கே புரியவில்லை இந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. அமைந்தது, இஸ்லாம் வளர்ந்தது, முஸ்லிம்கள் முன்னேறினார்கள். இதை தாக்கு பிடிக்க முடியவில்லை அவர்களுக்கு. கண்ணியமானவர்களே, யகூதி நசாராக்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு ஜீரணிக்காது, தூக்கம் வராது. இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பித்தது. இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்ப ஒன்று சேர்ந்தார்கள் புத்திஜீவிகள் எல்லாம். என்ன செய்வது? விட்டுவிடக் கூடாது. இப்படியே விட்டுவிட்டோம் என்றால் இவர்கள் தலைக்கு மேலால் ஏறிவிடுவார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவர்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெற்றது. என்ன செய்யலாம்? அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்வுதான் அவர்கள் எதிர்த்தார்கள். நாம் முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்போம், சமூகத்துக்கு காட்டுவோம், அதற்கு பின்னால் அடித்து ஒழித்து நாசமாக்குவோம், உலகத்தில் எந்த நாடும் தட்டி கேட்காது என்ற ஒரு பயங்கரமான சதியை தீட்டியது 1948க்கு முன்னால். அன்றிலிருந்துதான் எங்களுக்குரிய பெயர் பயங்கரவாதிகள் என்ற பெயர் எங்களுக்கு சூட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 80-90 வருடங்களாக அந்த பெயரை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் படத்தை ஓட்டிக் கொண்டு போகிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எது நடக்கட்டோ அந்த தரவரிசையில் பயங்கரவாதிகள் என்ற அந்த சதித்திட்டத்தோடு இன்று அவர்கள் கை வைத்திருக்கக்கூடிய நாடு எங்கள் எல்லோருக்கும் தெரியும். பிலஸ்தீனுடைய நாடு, பலஸ்தீனுடைய பூமி. கண்ணியமானவர்களே, முதலாவது ஒன்றை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பலஸ்தீனுடைய பிரச்சனை இது நாட்டு பிரச்சனை அல்ல, இது ஆட்சி பிரச்சனை அல்ல, இது உரிமை போராட்டம் அல்ல, இது கொள்கை பிரச்சனை, இது ஈமான் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பலஸ்தீனுடைய அந்த பைத்துல் முகத்தஸ் அது பலஸ்தீன் மக்களுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல, முழு உலகவாழ் முஸ்லிம்களுக்கும் சொந்தமான இடம் பைத்துல் முகத்தஸ். இதை நாம் சரியாக புரிய வேண்டும். இது இனவாதமோ மதவாதமோ அல்ல, இது எங்களுடைய உரிமை, இது எங்களுடைய அகீதா, இது எங்களுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட
பிரச்சனை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பிருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு கண்ணியமானவர்களே, பலஸ்தீன் சாதாரணமான மண் அல்ல. உலமாக்களோட பொய்த்தை எழுதுகிறார்கள். ஏன் இந்த யகூதிகள், இந்த இஸ்ரவேலர்கள் பலஸ்தீனில் கை வைத்தார்கள்? எதற்காக கை வைத்தார்கள்? கண்ணியமானதை அதை நான் பின்னால் சொல்கிறேன். பலஸ்தீனுடைய பூமி முதலாவது வழங்க வேண்டும். சாதாரணமான மண் அல்ல. 1,24,000 நபிமார்களுடைய கால் பாதம் பட்ட ஒரே பூமி மக்காவுக்கு பின்னால் பலஸ்தீனுடைய பூமி. எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மதே முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான திருக்கால் பதிந்த அற்புதமான பூமி பலஸ்தீனுடைய பூமி. சாதாரணமான மண் அல்ல. ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய மக்பராக்கள், நபிமார்களுடைய மக்பராக்கள் அல்லாஹ்வினால் குர்ஆனில் 5 இடங்கள்ல பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்று சொல்லப்பட்ட அதிவிசேஷமான மண் அந்த பலஸ்தீனுடைய மண். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஊழல் கிப்லத்தை முதலாவது கிப்லா அமையப்பெற்ற பூமி பலஸ்தீனுடைய பூமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் அல்லது 18 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை கிப்லாவாக கொண்டு தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட பூமி தெரியுமா? லம்மா ஃபரக சுலைமான் இப்னு தாவூத் மின் பினாஇ பைத்துல் மக்திஸ். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டி முடித்ததற்கு பின்னால் 3 துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். சஅலல்லாஹு தஆலா ஹுக்மன் யுஸாபிகு ஹுக்மஹு. நீதம், அல்லாஹ் செலுத்துகின்ற நீதத்தை போன்ற நீதம் நான் செலுத்த வேண்டும் ரப்பே, நீதத்தை எனக்கு நீ நசீபாக்கு என்று துஆ கேட்டார்கள். அல்லாஹ் கொடுத்தான். வமுல்கன் லா யன்பகி லிஅஹதின் மின் பஅதி. யாருக்கும் கொடுக்கப்படாத, இதுக்கு பின்னால் கொடுக்கக்கூடாத ஒரு ஆட்சி எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக அல்லாஹ் கொடுத்தார். ஹஜ்ரத் சுலைமானுக்கு முழு உலகத்துடைய ஆட்சியையும் கொடுத்தார். அது போன்ற ஆட்சி அதற்கு முன்னால் கொடுக்கப்படவும் இல்லை. கியாமத்து வரைக்கும் இதற்கு பின்னால் யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. கொடுத்தார் அல்லாஹ். 3வது ஒரு துஆவை கேட்டார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். வஅல்லா யஅதிய ஹாதல் மஸ்ஜித அஹதுன் லா யுரீது இல்லா ஸலாத்த ஃபீஹி இல்லா ஹரஜ மின் ذنوبه கயௌமின் வலதத்ஹு உம்முஹு. ஸஹீஹு தர்கீப். சொன்னார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உன்னுடைய வீடு, இந்த பைத்துல் முகத்தஸுக்கு யார் யாரெல்லாம் 2 ரக்காத் தொழ வேண்டும் என்ற ஒரே நல்ல நியத்தோடு தொழுகையை நாடி யாரு பைத்துல் முகத்தஸுக்கு வந்து 2 ரக்காத் யாருக்கு தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கணுமோ அவருக்கு நீ கொடுக்க வேண்டிய கூலி என்ன தெரியுமா? அன்று பிறந்த பாலகனை போன்று அவருடைய ஒட்டுமொத்தமான பாவங்களையும் மன்னித்து நீ அனுப்ப வேண்டும் என்ற துஆவை கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த கூலி ஹஜ் உம்ராவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அந்த கூலியை வெறுமனே பைத்துல் முகத்தஸ்ல 2 ரக்காத் தொழுகிறவர்களுக்கு கொடுக்கிறான் என்றால் எப்படிப்பட்ட பூமியாக இருக்கும் பிலஸ்தீனுடைய பூமி? எப்படிப்பட்ட மஸ்ஜிதாக இருக்கும் அந்த பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த மஸ்ஜித்? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்பொழுது நாம் வர வேண்டியது என்ன தெரியுமா? ஏன் இந்த யகூதிகள் பிலஸ்தீனில் கண் வைத்தார்கள், கை வைத்தார்கள்? முப்பத்திரீங்கள் ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாங்களும் சரித்திரம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். விளங்கியவர்கள் கூட இதனுடைய உண்மை தன்னை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவது விளங்க வேண்டியது யகூதிகள் யார்? கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னதை 1400 வருடங்களாக சாதாரணமான அயோக்கியர்கள், காட்டு மிராண்டிகள் அல்ல,
இன்றுதான் முழு உலகமும் அவர்களுடைய கணக்கு விராண்டி கணக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 1400 வருடங்களாக குர்ஆனும் ஹதீஸும் இவர்கள் யார் என்பதை பறை காட்டிக் கொண்டே இருக்கிறது. சாதாரண இன்று சிறுவர்களை கொலை செய்வதை பற்றி பெரிதாக பேசுகிறோம். கிட்டத்தட்ட 8000, 9000 அல்லது 10,000 பச்சிலம் குழந்தைகளை பரிதவிக்க கொலை செய்து தள்ளினார்களே கண்ணியமானவர்களே. இதை பெரிதாக பேசுகிறோம். இவர்களுடைய இதைவிட பயங்கரமான சாதனை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் 300 நபிமார்களை கொலை செய்த பாவிகள். 300 நபிமார்கள். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், அற்புதமான குழந்தை, துஆவுக்கு பின்னால் கொடுத்த குழந்தை, அல்லாஹ் பெயர் வைத்த குழந்தை ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அவர்களையும் கொலை செய்தார்கள். எப்படி கொலை செய்தார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் யஹ்யா சுஜூதில் இருக்கும் போது அவருடைய கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆச்சரியமான ஒரு பொய்யை உலமாக்கள் எழுதுகிறார்கள். 300 நபிமார்களை கொண்ட இந்த பாவிகள் கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இவர்கள் கொலை செய்தார்கள் என்ற குற்றப்பட்டியல் இவர்களுடைய பேரேட்டிலே எழுதப்பட்டு விட்டது. சரித்திரங்களுக்கும் தெரியும். கைபருடைய யுத்தம் ரசூலுல்லாஹி 3 வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற யுத்தம், யகூதிகளோடு நடைபெற்ற யுத்தம். அந்த யுத்தத்தில் முஸ்லீம்கள் ரசூலுல்லாஹ் வெற்றி கொண்டார்கள். அதற்கு பின்னால் யகூதி ஒரு பெண் ஸைனப் பின்த் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதி பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விருந்தோம்பல் செய்தார். அதிலே ரசூலுல்லாஹ் வந்து கேட்டார், நாயகமே உங்களுக்கு என்ன சாப்பாடு விருப்பம் மாமிசத்தில்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆட்டுடைய முன்னங்கால் எனக்கு விருப்பமான பகுதி. அந்த பெண் ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமானதை வைத்து உலமாக்கள் எழுதுகிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தெரியுமா? எங்களுக்கு எது விருப்பமோ அதை வைத்து எங்களுக்கு குறி வெட்டுவார்கள், சூழ்ச்சி செய்வார்கள். சமைத்தால் ஆட்டுடைய முன்னல் காலை ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த சாப்பாட்டிலே விஷத்தை கலந்தால் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்வதற்கு சரித்திரத்தை பிரச்சி என்று சொல்லக்கூடிய சஹாபி சாப்பாடு வைக்கப்பட்டதற்கு பின்னாலே உடனடியாக சாப்பிட்டார். அந்த இடத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவ்வளவு பயங்கரமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாமிசத்தை வாய்க்குள்ளே திணித்து விட்டார்கள், மென்று கொண்டிருக்கிறார்கள். 2 ரிவாயத் வருகிறது. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த வாய்க்குள்ளே இருக்கின்ற மாமிசம் பேசியது, நாயகமே சாப்பிட்டு விடாதீர்கள், எனக்குள்ளே விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது, துப்பிவிட்டார்கள். 2வது ரிவாயத், வானலோகத்திலிருந்து வானவர் போவான் ஜிப்ரீல் உடனடியாக வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தொண்டையை பிடித்தார்கள், நாயகமே விழுங்கி விடாதீர்கள், இந்த மாமிசத்துக்குள்ளே விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது, துப்பிவிட்டார்கள். சக்கராத் 3 வருடங்களுக்கு பின்னால் மஸ்ஜிது நபவி ரௌலா ஷரீஃபுக்குள்ளே ரபீஉல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை லுஹாவுடைய நேரம், வானவர் கோவான் ஜிப்ரீல் தலைமாட்டில், மலக்குல் மௌத் கால்மாட்டில், ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயுடைய மடியில கடைசி மூச்சுக்களை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? 3 வருடங்களுக்கு முன்னால் கைபருடைய யுத்தத்தில் அந்த யகூதி பெண் எனக்கு விஷம் கலக்கப்பட்ட அந்த மாமிசத்தை தந்தால் அல்லவா, அதனுடைய ஒரு துளி என்னுடைய தொண்டைக்குள்ளே போய்விட்டது, அதனுடைய வருத்தத்தை இன்று வரைக்கும் ஆயிஷா அனுபவிக்கிறேன் என்றார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுஹர் என்று சொல்லக்கூடிய நரம்பு, அது வந்து ஆட்டுக்கு ரத்தத்தை எடுத்து இஷ்யூ பண்ணக்கூடிய நரம்பு. ரசூலுல்லாஹ் வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியர் பாடம் கற்பித்தார்கள். ஆயிஷா அந்த விஷத்துடைய பவர் என்ன தெரியுமா? ஆட்டுக்கு இஷ்யூ பண்ணுகின்ற அந்த அபுஹர் என்ற நரம்பினால வரக்கூடிய ரத்தத்தை அந்த விஷம் தடுக்குது ஆயிஷா என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 300 நபிமார்களை கொண்ட பாவிகள் கடைசியாக ரசூலுல்லாஹ்வையும் கொலை செய்தார்கள் என்ற குற்றப்பட்டியல் அவர்களுக்கு மேலால் சுமத்தப்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, அமெரிக்காவுடைய முதலாவது பிரசிடென்ட் பெஞ்சமின் பிராங்க்லின்
பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற முதலாவது பிரசிடென்ட் அமெரிக்காவுடைய 1769 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடம் முதலாவது பிரசிடென்ட் அமெரிக்காவுடைய இவர் ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. 1779 ஆண்டு அமெரிக்காவிலே ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து யகூதிகளை பற்றி மூன்று விடயங்களை அவர் வர்ணித்திருக்கிறார். வரலாற்றுடைய முக்கியத்துவம் வாய்ந்த உரையாக அது கணிக்கப்படுகிறது. முதலாவது சொன்னார், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் நரகத்து பேய்கள். எங்களுடைய பாசைகள் செல்வதாக இருந்தால் ஜபானியாக்கள், இவர்களுடைய உள்ளத்தில் சட்டுகளவும் இறக்கம் இருக்காது. இரண்டாவது சொன்னார், யகூதிகள் முஸ்லிம்களை மக்களை அழிக்கும் வரைக்கும் இவர்களுக்கு தூக்கம் போகாது. மூணாவது தான் அவருடைய வர்ணனை ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக முழு உலகமும் இன்று தூக்கி பார்க்கின்ற அளவுக்கு உண்மையை புகட்டுகின்றதாக இருந்துச்சு. மூன்றாவது சொன்னார்கள், யார் தெரியுமா? மக்களுடைய இரத்தத்தை உறிந்து குடிப்பார்கள். மக்களுடைய இரத்தத்தை உறிந்து குடிக்க ஆசைப்படுவார்கள். இவர்கள் தான் யகூதிகள். கண்ணியமானவர்களே, இன்று முழு உலகமும் பார்க்கிறது பலஸ்தீனில் ஓடுகின்ற ரத்தாரே. இவர்கள் யார் என்பதை பறைசாட்டுகிறது. சொல்லிவிட்டு முழு உலகத்துக்கும் ஒரு பொய்யை அவர் சொன்னார். இப்பொழுது அமெரிக்கா உட்பட ஒட்டுமொத்தமான உலக தலைவர்களுக்கும் சொல்கிறேன், உங்களுடைய நாடுகளில் இவர்கள் இருந்தால் ரெண்டில் ஒன்றை செய்யுங்கள். ஒன்று, இவர்களை அழித்து விடுங்கள், அல்லது இவர்களை நாடு கடத்தி விடுங்கள். எந்த வார்த்தையை சக்கராத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, அக்ரிசுல் யஹூத மின் ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்தை விட்டும் இந்த யகூதிகளை வெளியாக்கி விடுங்கள் என்று 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் பறைசாட்டினார்களோ, அதே வார்த்தையை அந்த பெஞ்சமின் பிராங்க்லின் என்று சொல்லக்கூடிய முதலாவது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், நீங்க இந்த வேலையை செய்யவில்லை என்றால் 100 வருடம், ஒரு நூற்றாண்டு இவர்களுக்கு அவகாசம் கொடுத்தீர்கள் என்றால் முழு உலகத்துடைய பொருளாதாரத்தையும் இவர்களுக்கு கீழால் கொண்டு வருவார்கள். முழு உலகத்துடைய ஆட்சியாளர்களையும் இவர்கள் அடிமைகளை போன்று பயன்படுத்துவார்கள். கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்னால் அவர் ஆற்றிய உரையை இன்று முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தான் இந்த யகூதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, இப்பொழுது அவர்களை சொல்லி முடிக்கிறேன். ஏன் பலஸ்தீனில் கை வைத்தார்கள்? அதற்கு மிக முக்கியமான பாடத்தை மிஅராஜுடைய பயணம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ஆரம்பத்தில் சொன்ன விளங்காமல் சரித்திரத்தை விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு உரிமை இருக்கிறது தானே, அவர்களுடைய நபிமார்களும் வந்தார்கள் அல்லவா? சுபஹானல்லாஹ், உண்மை சத்தியம். நூற்றுக்கணக்கான நபிமார்கள் இருந்தார்கள், சொல்லவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை. கண்ணியமான, ஆனால் மிஅராஜுடைய பயணம் அந்த ஒட்டுமொத்தமான வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது. எல்லோருக்கும் தெரியும், மக்கள் முக்கர்ரமாவில் இருந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹை மேராஜுக்கு எடுத்தார். மேராஜுக்கு எடுக்கும் போது சரியாக கஅபத்துல்லாஹ்வுக்கு நேராகத்தான் முதலாவது வானம், அதுக்கு மேல் 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது அந்த வானத்தில் தான் பைத்துல் மஹ்மூத் கஅபத்துல்லாஹ்வுக்கு நேராக இருக்கிறது. அதற்கு மேலால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்மதுடைய ரிவாயத், வஃபௌக குல்லிஹின்ன பஹ்ரூன், 7 வானத்துக்கு மேலான ஒரு கடல் இருக்கிறது. அந்த கடலுடைய ஆழம் 500 வருஷ தொலைதூரம். 500 வருஷ தொலைதூரம் ஆழமானது. அந்த கடல்ல தான் இப்போதைக்கு 4 மலக்குமார்கள் நிற்கிறார்கள். அந்த 4 மலக்குமார்களுடைய பெயர் ஹமலத்துல் அரிஷ், அரிசை சுமக்குகின்ற மலக்குமார்கள். அந்த 500 வருஷ ஆழமான அந்த கடல் அந்த மலக்குமார்களுடைய கெண்டை கால் வரைக்கும் தானால் அந்த தண்ணீர் இருக்கும். அவர்களுடைய தோல் புஜத்தில் தான் அப்படியே அரிசி இருக்கிறது, அதுலதான் அப்படியே குருசி இருக்கிறது.
கண்ணியமானவர்களே, ஒரு கேள்வி எழும்பும். இப்ப அதை கஅபத்துல்லாவுக்கு நேராக இருக்கின்ற அரசுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாவை நேரடியாக எடுக்காமல் எதற்காக பைத்துல் முகத்தஸுக்கு எடுத்து அல்லாஹ் அங்கிருந்து ரசூலுல்லாவை மேராஜுக்கு எடுத்தார்? கேள்வி வருமா இல்லையா? ஆச்சரியமான விளக்கத்தை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். உலமாக்களிடத்தில் கேளுங்கள். இந்த சூரத்துல் இஸ்ரா என்ற சூரா இருக்கிறது, இராவரி பயணத்தை பேசுகின்ற சூரா. 30 ஜுசுக்களில் 15வது ஜுசு சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா. இராவரி மேராஜுடைய பயணத்தை பற்றி பேசுகின்ற சூரா. அந்த சூராவுடைய பெயர் சூரத்துல் இஸ்ரா. அந்த சூராவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, சூரத்து பனி இஸ்ராயீல். பனி இஸ்ராயீல் யாரு? யகூதிகள் என்ற பெயர் ஏன் அந்த சூறாவுக்கு வந்தது? காரணம் எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். ரசூலுல்லாஹ் மக்காவிலே நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் நான் தான் கடைசி நபி, இதற்கு பின்னால் நபி கிடையாது என்ற அந்த தௌஹீதுடைய அந்த நுபுவத்துடைய உழைப்பை மேற்கொண்ட நேரத்தில் இந்த யகூதிகள் பரிகாசப்படுத்தினார்கள். இவர்கள் மக்காவுக்கு, இந்த குறைஷிகளுக்கு, யாருமே ஆட்சி செய்ய விரும்பாத அயோக்கியர்களுக்கு, பச்சிலம் பெண் குழந்தைகளை கதற உயிரோடு குடிவண்டி தொலைக்கின்ற இந்த கொஞ்ச பேருக்கு நபியாக வந்துட்டு இவர்தானால் கடைசி நபி என்று இவர் தீட்டிக் கொண்டிருக்கிறாரு. எங்களுடைய இடம் இருக்கிறது பைத்துல் முகத்தஸ், மஹ்பத்துல் வஹி, வஹி இறங்கிய இடமே பைத்துல் முகத்தஸ் தான். சும்மா கொஞ்ச பேருக்கு மக்காவுக்கு நபியாக வந்து கொண்டு ஒட்டுமொத்தமான நபிமார்கள் இறங்கிய எங்களுடைய பண் இது இருக்கிறது, இதை விட்டு அவர் அதை பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள். இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. இந்த வார்த்தைக்கு பதிலடி கொடுக்கணும் என்பதற்காக வேண்டித்தானாம் ரப்பு அல்லாஹ் மிஅராஜுடைய பயணத்தில் நேரடியாக எடுக்காமல் எந்த இடம் எங்களுடைய மண் என்று சொன்னார்களோ அந்த இடத்துக்கு அல்லாஹ் ரசூலுல்லாவை எடுத்து மாத்திரம் அல்ல 1,24,000 நபிமார்களையும் பைத்துல் முகத்தஸுக்கு அல்லாஹ் இறக்கினார். சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். 1,24,000 நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் இமாமத் செய்தார்கள். இப்பொழுது புரிகிறதா? ஒவ்வொரு இஸ்லாத்துடைய காரியத்திலையும் மிகப்பெரிய புத்திமணியும் பொய்த்தும் படிப்பினையும் இருக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்த செருப்படி, யகூதிகளே நசராக்களே, நீங்கள் சொன்னீர்கள் இது எங்களுடைய பூமி என்று. என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமான நபிமார்களுக்கும் இமாமாக என்று சொல்லிவிட்டார்களோ, இதற்கு பின்னால் முழு உலகத்துக்கும் ஒரு மெசேஜை தருகிறேன். இந்த பைத்துல் முகத்தஸ், இந்த பிலஸ்தீனுடைய பூமி என்னுடைய உம்மத் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதை அல்லாஹ் மிஅராஜுடைய பயணத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு நிரூபித்து விட்டார். கண்ணியமானவர்களே, நிரூபித்து விட்டார். அதனாலதான் உலமாக்கள் போய் செல்கிறாங்க, இந்த ரசூலுல்லாஹுடைய இந்த உறுதியை உதைத்து அவருடைய ஆட்சியை பறித்து நாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கண்டனத்திலான பிலஸ்தீனுடைய பூமியிலே இவர்கள் கை வைத்தார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அது அவர்களுக்கு சொந்தமான பூமி அல்ல, இருந்துட்டு போகட்டும், அது பிரச்சனை அல்ல. அதுக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்களாகிய நாம் மட்டும் தான். பைத்துல் முகத்தஸ் அது வக்ஃப் செய்யப்பட்ட பூமி, அதை யாருக்கு முடித்துக் கொண்டாட முடியாது. அது அல்லாஹ்வுடைய ஆலயம். அதை நிர்வகிப்பதற்கு அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் தகுதி என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிவிட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எது நடந்தாலும் என்ன அழிவு நடந்தாலும், என்ன தாக்குதல் நடந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் சத்தியமாக சொல்கிறேன், அந்த மண், அந்த பூமி முஸ்லிம்களுடைய கரத்திற்கு வந்தே தீரும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதற்குரிய உறுதிப்பாட்டைத்தான் இன்று பலஸ்தீன் மக்களிடத்திலே ஏன் பெரியவர்களை விடுவோம், பச்சிலம் குலத்தையுடைய வார்த்தையிலிருந்து விளங்குகின்ற வார்த்தை. நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு வழியதான், முழு ஸ்ரீலங்காவுடைய மக்களுடைய ஈமானையும் பலஸ்தீனில் இருக்கின்ற ஒரு குலத்தையுடைய ஈமானுக்கு ஈடாகாத அளவுக்கு ஆச்சரியமான ஈமானுடைய வார்த்தைகள். அந்த ஈமானில் எந்த தராசில் இருப்பதென்று தெரியாது. முழு உலகமுடைய ஆச்சரியத்தில் இவர்களுடைய ஈமானுடைய உறுதியை
பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்னால் பார்த்திருக்கிறீர்கள், ஒரு பச்சிலம் குழந்தையை ஒரு மீடியா பேட்டி காண்கிறாள். குழந்தை கடைக்கு போய் வருகிறது. எங்கே போயிட்டு வருகிறாய்? கடைக்கு போயிட்டு வருகிறேன். உனக்கு பயம் இல்லையா? யாருக்கு பயப்பட? பயப்பட தகுதியான ஒருத்தன் ரப்பு அல்லாஹ் மட்டும்தான். இவ்வளவு குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கிறதே, கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்து விட்டார்கள். உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? கண்ணியமானவர்களே, அந்த பேச்சு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த குழந்தை அரபிலே பேசுகிறது. எந்த வார்த்தையை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதித்தார்களோ ஃபிரௌனுடைய விடயத்தில், அந்த வார்த்தையை அந்த குழந்தை பாதித்தது. சொன்னது அந்த குழந்தை யாருக்கு? போய் இஸ்ரவேலுடைய கழுதைக்கு சொல். அந்த வார்த்தையை நான் பாவிக்கிறேன். அந்த கழுதைக்கு போய் சொல், முடியுமாக இருந்தால், வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய விமானம், போர் விமானம் எங்களுடைய தலைக்கு மேலால் பறக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரு உண்மையை போய் சொல், நான் சொன்னதாக உங்களுடைய விமானங்களுக்கு மேலால் எங்களுடைய ரப்பு இருக்கிறார். என்னையும் இது எந்த தரத்தில் இருப்பதிமான அந்த குழந்தை சொல்கிறது, அல்லாஹு மஅனா. அவர்களோட முழு உலகமும் இருக்கட்டும், முழு வல்லரசுகளும் கைகளுக்கட்டும், ஏன் முழு உலகமுமே சேரட்டும். அந்த குழந்தை சொன்ன வார்த்தை அல்லாஹு மஅனா. யார் அவர்களோட இருந்தாலும் அந்த சராசரங்களை ஆட்டி படைக்கின்ற ரப்பு அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். இது ஈமான். இது ஈமான். கண்ணியமானவர்களே, ஈமானர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஒரு காலம் வரும் உண்மையான ஈமான்தாரிகளை பார்க்க வேண்டும் என்றால் ஷாமுக்கு போடுங்கள். கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பலஸ்தீனிலே ஒரு காலம் வரும் கியாமத்துக்கு முன்னால், الرجل حيث يرى من بيت المقدس خير له من الدنيا جميعا. பலஸ்தீனில் ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் என்றால், பைத்துல் முகத்தஸுக்காக வேண்டி முழு உலகத்தையும் விட்டுக் கொடுப்பார்கள். எங்களுடைய பாட்டையை சொல்வதாக இருந்தால், முழு உலகத்துடைய தீனை எழுதி கொடுத்து பைத்துல் முகத்தஸை தாருங்கள் என்று கேட்டால், முழு உலகத்துடைய தீனை கிழித்து வீசிவிட்டு பைத்துல் முகத்தஸை நேசிக்கின்ற ஒரு கூட்டம் இந்த மண்ணுக்கு மேலால் உருவாகும் வரைக்கும் கியாமத்து வராது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை இன்று அந்த பச்சிலம் குழந்தைகளுடைய உள்ளத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சில விடயங்களை நாம் புரிந்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முடிவு என்ன? நிச்சயமாக சத்தியமாக அந்த மண், அந்த பூமி, அது எங்களுடைய கருத்துக்கு வரப்போகிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி. சத்தியமாக சொல்கிறேன், கடைசி காலம் அவர்களை கல்லும் விரும்பாது, மரமும் விரும்பாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே அனைத்துமே அவர்களை வெறுப்பார்கள். அவர்கள் செய்கின்ற அநியாயத்துக்கு இன்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நான் கடைசியாக பொய்த்தாக சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன புத்திமதி, கியாமத்து நெருங்கிவிட்டது. மௌத்துக்கு தயாராகுவோம், கபருக்கு தயாராகுவோம், ஆகரத்துக்கு தயாராகுவோம். இது போன்ற சோதனைகள் இது உணர்த்துகின்ற பாடம், ஈமானுடைய பாடம். அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து ஈமானுடைய பாடத்தை படித்து இந்த பூமிக்கு மேலால் உண்மையான ஈமான்தாரிகளாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நாங்கள் அனைவர்கள் முயற்சி செய்வோமாக. அதற்குரிய தௌஃபீக்கை ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாம் பெற்றெடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் அநியாயம் நடக்கிறதோ ரப்பே, அங்கெங்கெல்லாம் உன்னுடைய உதவிக்கரங்களை நீக்கியவர்களுக்கு உதவி செய்வாயாக. விசேஷமாக பலஸ்தீனுடைய அந்த மக்களுக்கு உன்னுடைய உதவிக்கரங்களை நீக்குவாயாக. முழு சொத்துகளையும் இழந்து, முழு ஆவணங்களையும் இழந்து, அனைத்தையுமே இழந்து கட்டாங்கனிலே நடுவோட்டிலே இருந்து கொண்டு கூட ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ்,
அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற வார்த்தை மட்டும்தான் தீங்கு உள்ளங்களில் இருந்து வயோதிகள் வரைக்கும் வருகின்ற வார்த்தையாக இருக்கிற ரப்பே, உன்னை நம்பி இருக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னை நம்பியவர்களை நீ சத்தியமாக வீணாக்க மாட்டாய் ரப்பே, அவர்கள் உங்களுடைய உதவியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், இதுக்கும் மேலாக பார்க்கணும் யா அல்லாஹ். அந்த எதிரிகளுக்கு, அந்த அயோக்கியர்களுக்கு உன்னுடைய பார்வையில் கலாக்கதிரில் ஹிதாயத்தில்லை என்றால் அவர்களை அடித்து நாசமாக்கி முழு உலகத்துக்கும் ஒரு பாடத்தை நீ புகட்டுவாயாக, துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக.